ஒரு அரசாங்க வங்கியில் எனக்கு வேலை கிடைக்குது. ஒரு 9 ஆண்டு காலம் அந்த வங்கியில நான் பணிபுரிகிறேன். நல்ல சம்பளம், நல்ல வீடு, டிரைவர் வர்றாரு, பிக்கப் பண்ணிட்டு போறாரு, குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு அந்த நிறுவனம் பணம் கொடுத்துருது, எரு சிரமமும் இல்லை. ஆனா ஒரு 9 ஆண்டு காலம் கழித்து நாம என்ன பண்றோங்கிற ஒரு கேள்வி தோணும் போது, நாம ஏன் சொந்தமா ஒரு தொழில் துவங்க கூடாது, நாம ஏன் ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இதே கோயம்புத்தூர்ல, இதே ரேஸ் கோர்ஸ்ல சாரதாம்பாள் கோயில்ங்கிற ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு மரத்தடி இருக்கு. அந்த மரத்தடியில் உட்கார்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம சிந்தித்த காலம் பலவேளை. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜில நான் என்ன தொழில் பண்றது, எப்படி தொழில் பண்றது, இந்த ஏஐ வந்தா வேலை வாய்ப்பு எல்லாம் புடுங்கிட்டு போயிருமா, அப்படி எல்லாம் எதுவும் இல்லைங்க. மிஷன் மில்லியனர் கிளப் வழங்கும் பெரிதினும் பெரிதுகேள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் vetraHDC.com, powered by Centa Asterix Window, Door and Interior Solutions, co-sponsored by Jnana Sanjeevanam Gurukulam, Center for Lifestyle Excellence, digital media partner Black Sheep, radio partner Radio City, photography partner Wonder Visuals. மிஷன் மில்லியனர் கிளப் பெரிதினும் பெரிதுகேள் 2025 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மோகனா, இப்போ வந்துட்டு ஒரு முக்கியமான நபரை வந்துட்டு நம்ம மேடைக்கு ஏற்ற வேண்டிய தருணத்தில் இருக்கோன்னே சொல்லலாம். 1 இல்லை 2 இல்லை 10 வருட கனவோட பலனாக அமைந்தது தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே இங்கே உட்காந்துட்டு இருக்கிற பெரிதினும் பெரிதுகேள் நிகழ்ச்சி. அண்ட் அவர் யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவருக்கான ஒரு ஸ்பெஷல் ஏவி ப்ளீஸ். சசிகுமார் தீராத கவலையும் திரண்டு நிற்கும் கண்ணீர் திவளையும் சுமந்து தன்னிடம் வரும் எத்தனையோ மாந்தர்களின் மனவழிக்கு மருந்திட்டு குணப்படுத்தும் மனிதவள புனிதன். வரவு செலவு, லாபம் நட்டம், கொள்முதல் விற்றுமுதல், இப்படி எண்ணிக்கை சுழலில் சிக்கிக்கொண்ட தொழில் முனைவோர்களின் சிந்தைக்குள் பிசினஸ் வைராகியாவளி குழப்பங்கள் கழித்து மகிழ்ச்சிகள் கூட்டும் மனவள கணிதன். பல நேரங்கள்ல முற்காலத்துல நடந்தது நமக்கு ஒரு அனுபவமாக இருக்கும். மெல்லிய குரலில் தெல்லிய மொழியில் இவர் எடுக்கும் வாழ்வின் வகுப்புகள் மனிதகுலம் மரணம் வரை மனனம் செய்ய வேண்டிய மகத்தான பாடம். பிறவி பெருங்கடலை எந்த திசையில் நீந்தி கடப்பதென திக்கு தெரியாமல் சிக்கி தவிக்கும் எண்ணற்ற இளைய மாந்தர்களை நம்பிக்கை கொடுத்து வெற்றியின் கரைகளில் கொண்டு போய் சேர்க்கும் ஓய்வறியா ஓடம். நாம மட்டும்தான் நமக்கு போட்டி, நம்மளுடைய மென்டல் பேட்டர்ன் மட்டும்தான் நமக்கு போட்டி. அறிவு என்பது புறத்தே இருந்து புகுத்தப்படுவது, ஞானம் என்பது தன்னில் இருந்து தானே தெளிவது என வலிமை மிக்க வார்த்தைகளின் வழியும் தான் வாழ்ந்து காட்டும் வாழ்க்கையின் வழியும் 2,70,000 பேரின் உள்ளத்தில் நல்லொளி கூட்டியவர். நாம எந்த ஒரு சூழ்நிலையிலும் தடை வந்தா சோர்ந்து உட்கார்ந்துறமே, அந்த தடையை தகர்த்து தடையை தாண்டி வளரக்கூடிய உணர்வு நமக்குள்ள வேண்டாமா? கடந்த 5 ஆண்டுகளில் மனமுறிவில் ஒடிந்து கிடந்த 9 மணமக்களையும் விவாகரத்து என முடிவில் இருந்த 497 தம்பதிகளையும் ஞான சஞ்சீவன குருகுலம் வகுப்புகளின் வழி மனம் மாற்றி அவர்களின் மனவாழ்வில் ஒளியேற்றிய தன் மாபெரும் மனித சேவைக்காய் பரிவு ட்ரஸ்டின் மாமனிதர் விருது பெற்ற வாழ்வியல் குரு, நிகழ்கால நிஜ உலகின் வெம்மை தாங்காமல் சுருளும் எண்ணற்ற மனித மனைகளுக்கு இளைப்பாறுதல் தரும் தத்துவ தரு. என்னால் அந்த சூழ்நிலையில் அந்த இடத்தில் எதை உருவாக்க முடியுங்கிற அந்த சுய புரிதல் வந்துருச்சு அப்படின்னா எல்லா கணமும் எல்லா இடத்துலையும் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஞான சஞ்சீவனம் குருகுலத்தின் நிறுவனர் திரு சசிகுமார் அவர்கள் பெரிதினும் பெரிதுகேள் TN Mass Entrepreneurship Movement நிகழ்விற்கு வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறது மிஷன் மில்லியனர் கிளப். Can we have a big round of applause? நல்ல ஒரு பலத்த கைத்தட்டலுடன் பல பேர் வாழ்க்கையை மாற்றிய அந்த மில்லியனர் மைண்ட் செட்டோட கிளப்பின் ஃபவுண்டர் ஸ்ரீ சசிகுமார் மேடையில். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த நாள், இந்த மேடை ஒரு அற்புதமான ஒரு மேடையாக நான் பார்க்கிறேன். இன்னைக்கு நடக்கின்ற இந்த நிகழ்வு மிஷன் மில்லியனர் கிளப் வழங்கும் பெரிதினும் பெரிதுகேள் 2025 அப்படிங்கிற இந்த நிகழ்வு, இது கருவானதான ஒரு நோக்கம் என்ன அப்படிங்கிறத குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் ஒரு சராசரி குடும்பத்தில் பிறந்த ஒருவன். நம்ம வாழ்க்கையில எல்லாருமே ஏதோ ஒரு நோக்கத்தை நோக்கி பயணித்து அந்த நோக்கத்தை நாம் அடைவதற்குண்டான தீவிரமான ஒரு முயற்சியை எடுக்கணுங்கிற எண்ணத்துல தான் இருக்கிறோம். அப்படி நாம எடுக்கின்ற எண்ணம், அந்த செயல் என்னைக்காவது ஒரு நாள் நாம தவற விட்டுட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில எவ்வளோ பெரிய ஒரு இழப்பை சந்திப்போம் அப்படிங்கிறதுல பெரிய ஒரு நிகழ்வு எப்பவுமே ஏற்படுவது உண்டு. அப்படிதான் எனக்கும் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நேரிட்டது. ஒரு சராசரி குடும்பத்தில் பிறந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைல் பார்க்கலாம்.
ஒரு 15ஆம் தேதிக்கு மேல ஆச்சுன்னா நம்மளுடைய அன்றாட நிகழ்வுக்கு பணம் இருக்காது. அம்மாட்ட போய் ஒரு செலவுக்கு கேட்டாலோ, அப்பாட்ட போய் ரொம்ப பிடிச்சதுன்னு ஒரு உணவு வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டாலோ 30ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண சொல்றதுங்கிறது குடும்பத்தில் ஒரு இயல்பு. அப்படி ஒரு பிடிச்ச உணவை கூட மாத கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி நாம் தேவைக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில எங்கெல்லாம் ஆசைகள் பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஆசைக்கு ஒரு அளவில்லை. அப்போ நாம் யதார்த்தமான வாழ்க்கையில ரொம்ப பெருசாக சிந்திக்கிறங்கிற எண்ணம் எப்ப தோணும்னா ரொம்ப கடினமான காலகட்டத்துல நம்ம சந்திக்கும் போது கூட தோணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது, இந்த மாதிரியான சூழ்நிலையிலிருந்து வளரும் பொழுது நாம ஒரு நிகழ்காலத்துல இருக்கிறது போல அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கும்போது ஒரு அரசாங்க வங்கியில் எனக்கு வேலை கிடைக்குது. ஒரு 9 ஆண்டு காலம் அந்த வங்கியில நான் பணிபுரிகிறேன். நல்ல சம்பளம், நல்ல வீடு, டிரைவர் வர்றாரு, பிக்கப் பண்ணிட்டு போறாரு, குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு அந்த நிறுவனம் பணம் கொடுத்துருது, எரு சிரமமும் இல்லை. ஆனா ஒரு 9 ஆண்டு காலம் கழித்து நாம என்ன பண்றோங்கிற ஒரு கேள்வி தோணும் போது, நாம ஏன் சொந்தமா ஒரு தொழில் துவங்கக்கூடாது, நாம ஏன் ஒரு 4 பேர்த்துக்கு வேலை கொடுக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம், ஒரு புதிதாக ஒரு தொழிலை துவங்குவதற்கு 1 கோடி ரூபாய் கடன் வாங்கி 2 நண்பர்களோட சேர்ந்து தொழில் செய்யலாம்னு சொல்லிட்டு அங்க போய் நம்ம முதலீடு பண்ண போறோம். அப்பதான் என்னுடைய மனைவி என்னை தடுத்து, ஏங்க தொழில் ரொம்ப புதுசு, தொகையும் பெருசு, நண்பர்களும் புதுசு, இதை கொஞ்சம் பார்த்து பண்ணலாமேன்னு சொன்னாங்க. பட் நமக்கு எல்லாரும் நம்மளை நல்லா பேசுறாங்க, நல்லா சிந்திக்கிறாங்கன்னு சொல்லும்போது நமக்கே தெரியாம ஒரு மமதை நம்ம மண்டையில வந்து உட்காரும். அப்படிதான் எனக்கும் வந்து உட்கார்ந்தது. நான் எங்க வேலை செய்யறேன் தெரியுமா, நான் யார கூட எல்லாம் நான் இருக்கிறேன் தெரியுமா, 4 செவுத்துல இருக்கிற 4 செவுத்துக்குள்ள இருக்கிற உனக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியாதது ஒண்ணு இல்லை, நான் பாத்துக்கிறேன், நீ பாத்துக்கன்னு சொல்லி அந்த தொழிலை நான் துவங்கும் பொழுது நண்பர்களால் ஏமாற்றப்பட்டு 1 கோடி கடன் அது மட்டும்தான் வாழ்க்கையில மிந்துச்சு. இதே கோயம்புத்தூர்ல, இதே ரேஸ் கோர்ஸ்ல சாரதாம்பாள் கோயில்ங்கிற ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு மரத்தடி இருக்கு. அந்த மரத்தடியில் உட்கார்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம சிந்தித்த காலம் பலவேளை. கொடுத்த கடனை திருப்பி கேட்கறதுக்கு கடன்காரங்கள் வந்து என்ன போராடுறாங்க. எந்த போனையும் அட்டன் பண்ண முடியல. நான் வச்சிருந்த காரை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. கடன் கொடுக்கலன்னா நான் வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. எது ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு நேரம்னு பார்த்தீங்கன்னா, பிடிச்சதை செய்ய போக அந்த பிடிச்சதை செஞ்ச செயலே நமக்கு ஒரு பாதிப்பா வந்து நிற்கும் பொழுது நம்மளுடைய இயலாமை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வழி. அந்த இடத்துல என்னுடைய இயலாமை மிகப்பெரிய ஒரு வழியாக இருந்தது. வாழ்க்கையை வாழலாமா, வாழ முடியுமா, நம்மாலையும் ஜெயிக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி அது மட்டும்தான் மிஞ்சிச்சு. எல்லாரும் சொன்னாங்க, இவன் அவ்வளோதான், இவனால இனி மீண்டு வர முடியாது, நான் அப்பவே சொன்னேன், எனக்கு அப்பவே தெரியும்னு சொல்லி. நம்ம கையில பணம் இருக்கும்போது ஒரு கூட்டம் நம்மளை சுத்தி எப்பவுமே இருக்கும். பணம் இல்லைங்கும் போதுதான் உண்மையான முகங்களை காட்டக்கூடிய உறவுகள் நம்மளை சுத்தியும் இருப்பதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு தோன்றியது. அந்த நேரத்துல வெறும் கடன் மட்டும்தான் இருந்தது. வேலை இல்லை, வருமானம் இல்லை, எப்படி அந்த கடனை அடைக்க போறோங்கிறது தெரியல. போகாத கோயில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, பார்க்காத ஜோசிக்காரன் இல்லை, எப்படி இந்த சூழ்நிலையை அனுபவிக்க போறோம்? ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தது போதும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து அம்மாவோட புடவை எடுத்து வீட்டுக்குள்ள போய் ஒரு ஃபேன்ல மாட்டி தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில போய் நிற்கும் பொழுதுதான் எங்க அம்மா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கதவை தட்டி உள்ள வந்த அந்த ஒரு கணம் என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு கணம். நாம புதுசா ஒரு தொழில் துவங்குறோம் தானே நினைச்சோம். நாம யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம், நாம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம், இப்படி நல்லதை மட்டுமே சிந்திக்கிற நமக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஏமாற்றம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இயல்பா தோன்றுகின்ற எண்ணம் எனக்கும் தோன்றியது. இனிமேல் உதவியே பண்ணக்கூடாதா, இனிமேல் தொழிலே பண்ணக்கூடாதா, இனிமேல் பார்ட்னர்ஷிப்பே வச்சுக்க கூடாதாங்கிற அளவுக்கு பயம் என்னை பற்றியது. அப்போ ஏக்கம், நமக்கு மட்டும் நடக்கலையேங்கிற ஒரு ஏக்கம் ஒரு பக்கம், நாம துணிந்து முடிவெடுக்கும் போது நாம ஏமாற்றப்பட்டங்கிற தோல்வி ஒரு பக்கம். இந்த ஏக்கமும் தோல்வியும் பயமாக மாறி நம்மை துரத்தி என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த டாக்டர் ப்ரூஸ் ஹெச் லிப்டன் அப்படிங்கிறவருடைய ஒரு ஆராய்ச்சி பயாலஜி ஆஃப் பிலீஃப் அப்படிங்கிறது இந்த நான் யூடியூப்ல பார்க்க நேர்ந்தது. அப்பதான் அந்த கணம் இந்த வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்குண்டான விதையாக அமைந்தது அப்படின்னு சொன்னா அது மிகையல்ல. அந்த வீடியோல அவர் சொல்றாரு, ஒரு கருவாக உருவாகி அது கல்லறை வரை பயணிக்கக்கூடிய அந்த பயணத்துல ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற அத்தனை வலிகளுக்கும் அத்தனை வேதனைகளுக்கும் அத்தனை சிக்கல்களுக்கும் தீர்வு தனக்குள்ளதான் இருக்குதுங்கிறது அந்த ஆர்டிக்கல்ல நான் படித்தேன். அந்த ஆர்டிக்கலை எடுத்து படித்து நான் அதை என்ன கற்றுக்கொண்டேனோ அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது ஒரு 5 ஆண்டுகளில் நான் கடந்து வந்த சோதனையை, என்னுடைய கடனை சம்பாதிச்சு கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு
உத்வேகம் எனக்குள்ள தோன்றியதை நான் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, நான் கடனிலிருந்து மீட்கப்பட்ட அந்த சூழ்நிலை, இந்த வழி எனக்கு என்னுடைய சாமர்த்தியத்தை நான் வெளிப்படுத்துவதற்கு காரணமாக இருந்ததை நாம ஏன் பல பேர்த்துக்கு சொல்லக்கூடாதுன்னு துவங்க ஆரம்பிச்சோம், பேச ஆரம்பிச்சோம், ஒரு கூட்டம் சேர ஆரம்பிச்சது, அதுக்கு டிமாண்ட் இருக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சது. அதுவே இன்னைக்கு என்னுடைய தொழிலாக மாறியது. இன்னைக்கு அரங்கம் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் நான் சொல்வது என்ன அப்படின்னா, நாம் ஒரு புதிதாக தொழில் துவங்கலான்னு சொல்லி நினைக்கும் போது சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லுவாங்க, உன்னால் இது முடியாதுன்னு சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் இது சரியா வராதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவர்களுடைய எண்ணம், அதெல்லாம் அவர்களுடைய கருத்து. அது ஒருபோதும் நமக்கு ஒத்துப்போக வேண்டும் என்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. நாம் எடுக்கின்ற முயற்சி, நாம் செய்கின்ற செயல்கள், நம்மளுடைய அணுகுமுறையை வேணா மாற்றலாமே தவிர அந்த தொழிலே தேவையில்லாத தொழில் என்று சொல்ல முடியாது. அப்ப நாம் செய்த அணுகுமுறையை மாற்றும் பொழுது நாம் செய்கின்ற தொழிலும் மாறும், நாம் செய்கின்ற அணுகுமுறை மாறும் பொழுது நம்மளுடைய தொழில் வளர்ச்சியும் கூடும் என்பதுல எந்தவித ஐயமும் இல்லை. அப்படித்தான் என்னுடைய சூழ்நிலை மாறியது. அன்னைக்கு கையில பணம் இல்லாம வெறும் ஒரு டிவிஎஸ் ஸ்கூட்டில, ரெட் கலர் ஸ்கூட்டில, ஒரே ஒரு லேப்டாப், ஒரு லஞ்ச் பேக்கோட இருந்த நான், நீங்க இதே துடியலூர் ரோட்ல, கோயம்புத்தூர்ல அந்த ITI ரோட்டுக்கு பக்கத்துல போகும்போது வண்டி பெட்ரோல் தீந்து ஆஃப் ஆனா கூட பெட்ரோல் பங்க் வரைக்கும் தள்ளிட்டு போகணும். 50 ரூபா இருக்கும், 30 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு 20 ரூபாய் சாப்பாட்டுக்கு வச்சிருந்த ஒருவன் இன்னைக்கு ஜீரோல இருந்து, கடனில் இருந்து இன்னைக்கு 1 கோடி வருவாயை நோக்கி நகர்ந்தக்கூடிய அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்ததற்கு காரணம் என்பது நமக்குள் இருக்கக்கூடிய அணுகுமுறையை மாற்றுவதற்குண்டான சாமர்த்தியத்தை வளர்த்து கொண்டது தானே தவிர 7.5 சனி, கண்டக சனின்னு சொல்லி நாம உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னா அது வேலையை அது சரியா பண்ணோம், நம்ம வேலையை நம்ம சரியா பண்ணா மட்டும்தான் நம் வாழ்க்கை மாறும் என்கிற ஒரு உணர்வு எனக்குள் தோன்றியது. அந்த நிகழ்வு தான் இந்த தொழில் முனைவோர்களுக்கான ஒரு புரட்சி, இது சமூக மாற்றத்திற்கான திரட்சி என்கிற இந்த நிகழ்வு நடத்த வேண்டும் என்கிற கருவாக உருவாகிய தினம் அன்று. இது சரியாக 7 வருடங்களுக்கு மேலாக என்னுள் புதைந்து கிடத்திருந்த அந்த ஒரு கனவு இன்னைக்கு என்னுடைய வாழ்வில் எந்தெந்த ஆளுமைகள் எல்லாம் நான் கண்டு வியந்து ஆச்சரியப்பட்டு என்னுடைய வளர்ச்சிக்கு இவர்கள் மிகப்பெரிய ஒரு காரணம் என்று நான் வியந்தேனோ, அந்த வியந்த ஆளுமைகளோடு இன்னைக்கு மேடையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த வாய்ப்பு, இது மிகப்பெரிய ஒரு கனவு நினைவாகுகின்ற இந்த தினம். ஆசைப்படுபவர் எல்லாம் ஜெயிக்கிறாரா இல்ல பேராசைப்படுபவர் எல்லாம் ஜெயிக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆசைக்கும் பேராசைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தாங்க. எந்த ஒரு விருப்பத்தை நீங்கள் நுட்பமான அறிவை கொண்டு அணுகுகிறீர்களோ அது ஆசை. எந்த ஒரு விருப்பத்தை நுட்பமான அறிவு இல்லாமல் நீங்கள் நிகழ்த்துகிறீர்களோ அது பேராசை. அப்போ எந்த ஒரு நிகழ்வுமே ஆசைப்படுவது தவறல்ல, அந்த ஆசை என்பது நுட்பமான அறிவை கொண்டு அணுகுகின்ற அணுகுமுறை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படித்தானே எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நான் பெருசா தொழில் பண்ணணும், நான் பெருசா சம்பாதிக்கணும், நான் பெருசா வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருப்பதுண்டு. அதுபோல எனக்கும் இருந்தது. பெருசா நாம வேலை செய்யணும், பெருசா சிந்திக்கணும், பெருசா தொழில் செய்யணுங்கிற ஆசை இருந்தது. ஆனால் ஆசை மட்டும் நாம் தொழில் முனைவோராக ஆவதற்கு உதவி செய்வது இல்லை. அதை தாண்டி வேற ஒண்ணு வேணும்னு சொல்றோம். அது என்னது? அதுதான் ஃபோக்கஸ்ன்னு சொல்றோம். அப்ப ஃபோக்கஸ்னா என்ன? நோக்கம் அல்லது தீவிரம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஃபோக்கஸ்னா ஒரு 5 வருஷத்துல நான் கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு 10 வருஷத்துல நான் ஒரு வீடு கட்டணும்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னா, 5 வருஷத்துல நான் கார் வாங்கணும்னு சொன்னா எப்பவுமே கார் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறது பேர் ஃபோக்கஸா? 10 வருஷத்துல நான் வீடு கட்டணும்னா 10 வருஷத்துல நான் எப்பவுமே வீடு கட்டணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது பேர் ஃபோக்கஸா? இல்லைங்க. இந்த 5 வருஷத்துல என்ன நடந்தாலும் நான் கார் வாங்குவேன், இந்த 10 வருஷத்துல எது நடந்தாலும் நான் வீடு வாங்குவேன் என்கிற இந்த தீவிரம் இருக்கிறதா? இந்த தீவிரம், தடைப்படாத தீவிரம்னு சொல்லுவோம். இதான் அன்இன்டரப்டட் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கணும். அப்ப தடைப்படாத தீவிரம் எந்த ஒரு நிகழ்வில் ஒரு மனிதன் வைக்கிறாரோ அவர் வாழ்வில் வெற்றி பெறுவதற்குண்டான எல்லா சாமர்த்தியத்தையும் வளர்த்துக் கொள்கிறார். இப்ப நம்ம நிறைய நேரங்கள்ல இந்த ஏஐ கண்டு பயப்படுறோம். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜில நான் என்ன தொழில் பண்றது, எப்படி தொழில் பண்றது, இந்த ஏஐ வந்தா வேலை வாய்ப்பு எல்லாம் புடுங்கிட்டு போயிருமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நம்ம மனிதர்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு ஏஐ இருக்கு. அந்த ஏஐ யாரு பொதுவாக புரிந்து கொள்கிறாரோ அவர் மிகச்சிறந்த தொழிலதிபராக, மிகச்சிறந்த தொழில் முனைவோராக மாறுவார் என்பதே சாத்தியம். அது என்ன அப்படின்னா அட்டென்ஷன், இன்டென்ஷன். நீங்க செய்கின்ற வேலையில உங்களுடைய அட்டென்ஷன் சொல்லக்கூடிய ஏ, உங்களுடைய இன்டென்ஷன் சொல்லக்கூடிய ஐ, இந்த ஏஐ எந்த நபரிடம் இருக்கிறதோ அந்த நிகழ்வு அவர் செய்கின்ற தொழிலில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்குண்டான ஒரு ஊக்கம் அவரிடம் ஏற்படுகிறது.
இப்படி நாம் என்ன தொழில் பண்ணலாம்னு நாம யோசிக்கும் போது பல நேரங்கள்ல எதையோ ஒண்ணு செய்யறோம். அப்படிதான் நானும் இதுவரைக்கும் ஒரு 20க்கும் மேற்பட்ட தொழிலை இது செய்யலாமா இது செய்யலாமான்னு சொல்லி துவங்கி நான் தோற்றதுண்டு. அதோட நம்ம நிறுத்தல. இன்னைக்கு ஞான சஞ்சீவன குருகுலம் அப்படிங்கிறது உருவானது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நாம பொதுவாகவே ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது எனக்கு எது நல்லா வருமோ அந்த நல்லா வர்றத தொழிலா நம்ம செய்வதை விட இன்னைக்கு எது ரொம்ப அதிகமாக டிமாண்டுக்கு இருக்குதோ அந்த டிமாண்ட தொழிலா நம்ம பண்றதுக்கு உண்டான முயற்சி செய்தோம். அது தவறு. இன்னைக்கு டிமாண்ட் நிறைய இருக்கலாம், ஆனால் அது எனக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும். எனக்கு பிடித்திருந்து அதற்கான டிமாண்டை உருவாக்குவது ரொம்ப எளிது. ஆனா இருக்கிற டிமாண்ட்ல எனக்கு பிடித்ததாக மாற்றுவது என்பது சிரமமான ஒன்றாக இருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுடைய ஆர்வத்தையும் தீவிரத்தையும் எது முடிவு செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய பிலீஃப் பேட்டர்ன், அவருடைய ஹேபிச்சுவல் பேட்டர்ன், அவருடைய ஜெனட்டிக்கல் பேட்டர்ன். அப்ப என்னுடைய விஷயத்துல எந்த தொழிலை நான் தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆரம்பத்திலிருந்தே பிரச்சனையை எதிர்கொள்ளுகின்ற அந்த ஆர்வம் எனக்குள்ள இருந்தது. ஒரு சேலஞ்சிங்கா ஒரு விஷயத்த நாம் ஏன் அதை எடுக்கக்கூடாது, ஒரு ப்ராப்ளத்தை நாம் ஏன் எதிர்கொள்ளக்கூடாதுங்கிற அந்த ஆர்வத்தை தான் என்னுடைய பெயின் பாயிண்ட்டை நான் கெயினா மாத்துறதுக்கு உண்டான முயற்சி செய்யும் பொழுது நாம் ஏன் இந்த மனோபாவத்தை சரிப்படுத்துகின்ற இந்த மனோபாவத்தை பலப்படுத்துகின்ற பயிற்சியை ஏன் நான் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஞான சஞ்சீவன குருகுலம் சென்டர் ஃபார் லைஃப் ஸ்டைல் எக்ஸலன்ஸ் சொல்லக்கூடிய இந்த மனநிலையை சரிப்படுத்துகின்ற அல்லது மனோபாவத்தினை பலமாக்குகின்ற இந்த பயிற்சியை கொடுக்கின்ற வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 4 AM ஆக்ஷன் கிளப் அப்படிங்கிற ஒரு கிளப்பை துவங்கி அதிகாலை 4 மணி முதல் 5:30 மணி வரை நாம் பயிற்சிகள் கொடுக்க ஆரம்பித்தோம். இந்த பயிற்சியில் நாங்கள் அடிப்படையில் என்ன கொடுக்குறோம்னா, ஒரு மனிதனுக்கு தேவையான கிளாரிட்டி, அவருக்கு தேவையான கைடன்ஸ், அவருடைய அன்றாட நிகழ்வுகளை சந்திக்கின்ற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற ஸ்கில்ஸ். அப்போ ஒரு மனிதனுக்கு தெளிவு, வழிகாட்டுதல், பிரச்சனைகள் எதிர்கொள்ளுகின்ற மனோபாவம், இந்த மூன்றையும் நாம் கையில் கொடுக்கும்போது அவருக்கு 5 வகையான பிரச்சனைகளை அவர் தீர்ப்பதற்கு இது உதவுகிறது. பணப்பிரச்சனை, உறவு பிரச்சனை, தொழில் பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, சமூக பிரச்சனை. இப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை அதிகாலை 4 மணி முதல் 5:30 மணி வரை தொடர்ந்து 5 ஆண்டுகளாக நாம் இந்த ஞான சஞ்சீவன குருகுலம் மூலமாக நடத்தி வருகிறோம். இந்த பயிற்சியின் மூலமாக இந்த 5 ஆண்டுகளில் இதுவரை 497க்கும் மேற்பட்ட விவாகரத்துகளை தவிர்த்திருக்கிறோம். 9க்கும் மேற்பட்ட விவாகரத்து பெற்ற குடும்பங்களை மீண்டும் ஒன்றாக இணைந்து வாழ வழி செய்திருக்கிறோம். 100க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்களை கடனிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாம தொழிலாக செய்வதற்குண்டான முயற்சி செய்யும் பொழுது அது மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது. அதுவே இன்னைக்கு அபரிவிதமான வாய்ப்பையும் ஏற்படுத்தியதாக நாம் பார்க்கிறோம். அந்த பயிற்சியில அந்த தொழில் முனைவோருக்கான எக்ஸ்க்ளூசிவ் தான் இந்த கம்யூனிட்டி மிஷன் மில்லியனர் கிளப். இந்த மிஷன் மில்லியனர் கிளப்பினுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னு கேட்டா, தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும். நாம் வேலை தேடும் சமூகமாக இல்லாம வேலையை உருவாக்கும் சமூகமாக மாற வேண்டும். இங்க என்னோட டியர் மென்டர் எப்பவுமே CK சார் சொல்லுவாரு, CK குமாரவேல் சார் சொல்லுவாரு, நாம ஆண்டர்பிரனரை ஷவர் பண்ணணும். நம்ம என்னென்னமோ ஷவர் பண்றோம், பேபி ஷவர் பண்றோம், நீங்க வளகாப்பு பண்றோம், ஒரு ஆண்டர்பிரனரை ஷவர் பண்ணணும்னு என்னோட டியர் மென்டர் சொல்லுவார். அது போல நாம் என்னுடைய வாழ்நாள்ல இந்த பயணம், இந்த தொழில் முனைவோர்களை ஊக்கப்படுத்தி தொழில் முனைவோர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய பயணம் 2021 துவங்கியது. அது சோலோவா கார்ல 4000 கிலோமீட்டர் பயணம் பண்ணி இந்த தமிழ்நாடு பூரா ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொழில் முனைவோர்களை ஊக்கப்படுத்துகின்ற அந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு மாவட்ட கலெக்டரை போய் நம்ம மீட் பண்ணோம். அந்த பயணத்தை CK சார் முதல் முறையாக என்னை ஊக்கப்படுத்தி அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து என்னை தட்டி கொடுத்தார். அந்த 2021ஆம் ஆண்டு அவர் செய்த அந்த ஊக்கம் இன்று மிகப்பெரிய அளவில் ஒரு 600க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்களை ஓர் அரங்கில் வைத்து அவர்களை பெரிதாக சிந்திக்க வைப்பதற்குண்டான அடுத்த கட்ட முயற்சி இந்த மாதிரி ஒரு ஆளுமை ஊக்கப்படுத்தியதன் காரணமாக வந்த விளைவு. அதே போல இன்னைக்கு இந்த மேடையில் வீட்டு இருக்கக்கூடிய அத்தனை ஆளுமைகளும் எங்கோ ஒரு இடத்தில் அவர்களுடைய வரிகள் உங்கள் அனைவரையும் ஊக்குவித்து நீங்கள் அனைவரும் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு சிந்தனையை தொழில் முனைவோராக உருவாக்குவதற்குண்டான ஒரு அங்கமாக இந்த மிஷன் மில்லியனியர்கள் கிளப் துவங்கப்பட்டு அது இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்குண்டான ஒரு நிகழ்வை நோக்கி பயணிக்கிறது. இந்த பெரிதினும் பெரிதுகள் ஒவ்வொரு ஆண்டும் நடக்க திட்டமிட்டு இருக்கிறோம். இதன் மூலமாக தொழில் முனைவோர்களுக்கு தேவையான
ஒரு கிளாரிட்டியும் ஒரு கைடன்ஸையும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லையும் கொடுத்து தொடர்ந்து அவர்களை வழி நடத்தி அவர்கள் ஜெயிப்பதற்குண்டான பாதையை வகுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பதே இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அப்ப ஞான சஞ்சீவனம் குருகுலம் என்பது ஒரு உடல் நலம் மனநலம் இது இரண்டையும் உறுதி செய்து மனோபலத்தினை உறுதிப்படுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பை உருவாக்குவதே இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இந்த மிஷன் மில்லியனியர் கிளப் என்னைக்கும் தொழில் முனைவோர்களுக்கான ஒரு சிறப்பை ஊக்குவிப்பதற்கான ஒரு அமைப்பாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதை நீங்கள் அனைவரும் உணர்ந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த ஒரு கிளப்போட அங்கமாக நீங்கள் அனைவரும் இணைந்து உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய தொழில் பயணத்தையும் மிக செழிப்பாக வழிநடத்துவதற்குண்டான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடனும் வாழ்க விழிப்புடனும். உங்க பாதையில ஒவ்வொரு இடத்துலயும் நான் வளர்ந்தேன், நேத்து இருந்ததை விட இன்னைக்கு ஒரு படி முன்னேறி இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்ச அந்த ஒரு தருணம். So if you have done something for your society, if you have done something for your community, that your community feels very happy and proud about you, then that is growth to me. ஒவ்வொரு 3 வருஷமும் நம்மளோட வாழ்க்கை மாறிட்டே இருக்கணும். நம்ம இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் வந்திருக்கோமா, நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம ஆசைப்படுறவங்க நம்ம கூட அந்த பாதையில் வந்திருக்காங்களா, have we reached our destination or at least are we close to our destination? இல்லை நான் மாறத்துக்கு விருப்பப்படல. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்மாலஸ்ட் திங். இது என்னோட தலைக்காணி, இது என்னோட பிளேட்டு, இது என்னோடதுன்னு சொல்கிற இடத்துல இருந்து கூட நம்மளால் மாற முடிஞ்சு நிம்மதியாக இருந்துச்சு அப்படின்னா you're going towards your growth. மிஷன் மில்லியனர் கிளப் வழங்கும் பெரிதினும் பெரிதுகள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் vetrahtdc.com powered by Centa Astrix Window Door and Interior Solutions co-sponsored by ஞான சஞ்சீவனம் குருகுலம் Center for Lifestyle Excellence Digital Media Partner Black Sheep Radio Partner Radio City Photography Partner Wonder Visuals. Our supporting sponsors Icon Innovative Celebrity Speakers Bureau Almighty Gems Rotary Club of Coimbatore Blossom